ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிமுகலேருந்து வரவங்களை கொத்து கொத்தாக உள்ளே சேர்க்கறதால ஆல்ரெடி அங்கே திமுகவில் 60 வருஷமாக 50 வருஷமாக 30 வருஷமாக அண்ணாதுரை காலத்துலேருந்து கருணாநிதி காலம் வரைக்கும் இன்றைக்கி ஸ்டாலின் காலம் வரைக்கும் வேலை செஞ்சவன் கஷ்டப்பட்டவன் ஓரம் கட்டப்படுகிறான். இதுக்கு மேலே உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேனில் தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் என்ன, வீட்டில் டேபிள் ஃபேன் தான் இருக்குது, அதில் எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? அதிமுகலேருந்து வந்தவர்களால் திமுக நிரம்பி வழிகிறது. திமுக ஒரு அடிப்படையில் சில கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதிமுகவை விட ஒரு கொள்கை பிடிப்பு திமுக காரனுக்கு உண்டு. ஒரு திமுக தொண்டன் 4 அதிமுக காரனுக்கு சமம். பெரிய அளவில் கொள்கை கோட்பாடு இல்லாத அதிமுகலேருந்து கொண்டு வந்து திமுகக்குள்ள ரொப்புறீங்கன்னா திமுகக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்று அந்த சலசலப்பு, அந்த ஒரு கோபம் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கு காரணம் அதிகாரம் கையில் இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் நெஞ்ச அதிகாரமும் அவங்கள காப்பாத்துன்னு நம்புற வரைக்கும் அதுவும் இல்லைன்னு வச்சுக்க, இவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில் அதிகாரம் இருப்பதால், அவர் முதலமைச்சராக இருப்பதால் திமுகக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொந்தளிப்பு இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அதிகாரத்தை இழந்தால் அது பெரிய சிக்கலை உருவாக்கும். திமுக ஒரு மிகப்பெரிய கலகத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் கேட்டியா? சொல்லாத. இன்னைக்கு ரெஸ்பெக்டட் சிஎம் ஸ்டாலின் அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இந்த செலிப்ரேஷன்ஸில் உங்கள் எல்லாரோட கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னோட சகோதரர் சேகர் பாபு அண்ணா. இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்யறப்பா. சரி, போயிட்டு வேணா பார்த்துக்கிறேன். அவர் நினச்சா நம்ம 7 கடல் தாண்டி இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வருவார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவருக்கு தேவையான மட்டும் இல்லை, நமக்கு தேவை இருந்தாலும் நம்ம ஒரு ஃபோன் கால் பண்ணால் 7 கடல் தாண்டி அவர் இருந்தாலும் உடனே ஃபோன் எடுத்து என்ன தங்கச்சி சொல்லுங்கன்னுவார். இவ அக்கா நீ தம்பியா, பாசமடைய பொங்கி வரையாதீங்கப்பா. ஸோ அவரை பார்க்கும்போது நிறைய கற்றுக்கிட்டேன். நான் அமைச்சராகவும் இருக்கணும், தொண்டராகவும் இருக்கணும். 3 வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டியிருக்கு. ஐயோ, அப்போதான் ஜனங்க இதயத்தில் இடம் பிடிக்க முடியும். அதுதான் நான் அவர்கிட்ட கற்றுக்கினது. நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா. நான் இந்த செலிப்ரேஷனுக்கு வரும்போது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வேறு பார்ட்டியில் இருக்கீங்க, மினிஸ்டராக பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் போகலாமான்னு சொன்னாங்க. சரியா தானே சொல்லியிருக்கேன். நான் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போகல, நான் ஸ்டாலின் சாரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸில் கலந்துக்கிறதுக்கு நான் சகோதரர் கூப்பிட்டதுனால நான் போகிறேன்னு சொன்னேன். சரி, வரும்போது நம்ம பேசினோமே ஸ்டாலின் சார் பற்றி. ஸோ அப்போ தான் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் நான் என் சுற்றி இருக்கிறவங்கள. நான் ஒன்றுமே பண்ணலையாடா, அதானே ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க, நீங்கள் தான் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே. கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? அதிமுகவின் அடையாளமாக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு நேஷனல் மீடியாலாம் சொல்லுது, அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் 3 டைம்ஸ் இருந்த ஒருத்தர் திமுக இன்னைக்கு அந்த கட்சியில சேர்ந்திருக்காரு அப்படின்னு பேசுறாங்கல்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சிட்டு இருக்கேன். செந்தில் பாலாஜி ஒரு 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 நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு சொல்லுவீங்களா, திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லுவீங்களா? திமுக கேக்குறான் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. ஏன் அவர் அதிமுக இல்லையா? அதிமுக இருக்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சரா இருந்தாரா இல்லையா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இப்ப திமுக இப்ப ஓபிஎஸ் எந்த கட்சியில இருக்கிறார்? திமுக. எந்த கட்சியில இருந்தாரு? அதிமுக இருந்தார். எப்ப? அது அப்போ இப்போ சேரும்போது அதிமுக இருந்தாரா? தமிழ் குடிமகன் போலவோ இன்பத்தமிழன் போலவோ ஒரு கட்சியுடைய கரைவேட்டி கட்டிட்டு மெம்பரா இருந்துட்டு இன்னொரு கட்சிக்கு போனாரா? ஆமா, மறந்தே போச்சுடா. அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு வருஷம் ஆயிருச்சு. அப்புறம் நீங்க அதிமுக சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் அதிமுக நீக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆகி போச்சு?
சரி, முன்னாள் அப்ப முதலமைச்சர் அதெல்லாம் மறுக்கல. என்ன சொல்றேன் உங்களுக்கு, நான் உதாரணம் சொல்ல நான் புரியல. அடுத்து வந்துட்டேன். இல்ல நான் சொல்ல புரியணும்ல உங்களுக்கு ஏன்னா நீங்க ஐயோ டக்கு லாக் ஆயிட்டோம்னு நீங்க எஸ்கேப் ஆவீங்க. லாக்கலாம். ஐயோ இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். லாக்கர்னா அங்க கொஞ்சம் சார், அவர் அதிமுகவின் அடையாளம் சார். நீங்க ஆமாங்க. கிராமத்துல போய் நான் கேட்டாலும் வரேன். ஓபிஎஸ்னா ரெட்டை இலை, நான் வரேன். ADMK அதான் சொல்ல சேகர் போறாங்க. பாபுக்கே அது இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு. அண்ணன் சேகர் பாபு வந்து ஏடிஎம்கே இருந்து டிஎம்கே போயிட்டாரு. வட சென்னையில ஓட்டு கேட்க போறாரு. இப்போ ஒரு பூக்காரமா வந்து நான் கண் கூட பார்த்து பூக்காரமா வந்து பாபு நீ என்ன கேட்கணும்பா, ரெட்டலைக்கு தான்ப்பா அப்படிங்குது. அப்ப ஏப்பா ரெட்டலை கிடையாது உதயசூரிய கேட்டு கதறினார். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இது நடந்த உண்மை. அது மாதிரி வந்து அவங்க ரெட்டலைக்கா உழைச்சார் அவரு. அதனால சேகர் பாபு அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா திரு ஓபிஎஸ் இல்லாம இருக்குமா, அது ஒரு விஷயம். ஆனா நீங்க ஏடிஎம்க்கு முன்னாள் அமைச்சர்னு ஆங்கில ஊடகங்கள்லாம் போட்டு இதை விட கேவலமா தமிழ்நாடு அரசியல் போகும். புதிய புதிய சிகரங்களை தமிழ்நாடு அரசியல் கீழ்நோக்கி போய் சாதிக்கும். அதற்கு இது ஒரு உதாரணம். ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? 3 முறை அதிமுகவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பரம எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சராக இருந்த ஒருவர் எதை எதிர்பார்த்து திமுகவில் சேர்ந்தார் என்று எனக்கு புரியவில்லை. இனிமேல் அவர் அடைவதற்கு எந்த சிகரங்கள் இருக்கின்றன என்றும் புரியவில்லை. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்குறேன்? 20 வருஷம் ஸ்டாலின் முதலமைச்சராவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே முதலமைச்சரானவர் ஓபிஎஸ். 2 முறை ஜெயலலிதா பதவி இழந்தபோது முதலமைச்சரானவர். கடைசியாக ஜெயலலிதா இறந்த பிறகு முதலமைச்சரானவர். என்னாச்சுடா, ஏன்டா அப்படி அழுற நீ? சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. 14 ஆண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தது. 1.25 ஆண்டுகளுக்கு மேலாக 14 16 மாதங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இது தமிழக அரசியலின் மற்றும் ஒரு அவலம். இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஆளுக்கு தான் செய்யப்படாதான்னு இதுக்கு போய் அழுகுறா. இது ஓபிஎஸ்ஸின் வீழ்ச்சி என்பதை விட இது திமுகவின் வீழ்ச்சி. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். சனியனுக்கு தந்தி அடிச்சுட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. 3 முறை அதிமுகவில் உங்களுடைய பரம எதிரியான அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த ஒருவர் இன்றைக்கு எந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறார்? சரி, நீ எதுக்கா எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சாக்க? இல்லைங்க, அது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுமாப்பா. அதிமுகவில் அவர் முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? தான் அதிமுக மீட்பு குழுன்னு ஒன்று நடத்தினார். சட்ட போராட்டத்தை நடத்தினார். அரசியல் போராட்டத்தை நடத்தவே இல்லை. சட்ட போராட்டத்திலையும் தோத்தாரு, கடைசியில் அரசியல் போராட்டத்திலையும் தோத்தாரு. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இன்னைக்கு மிகப்பெரிய கூட்டணியை ஸ்டாலின் அமைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஒப்பாரும் இக்காரில் ஆட்சியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மகளிருக்கான மிகப்பெரிய நலத்திட்டங்களை அமல்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவன் என்ன சொன்ன?